அனைவருக்கும் வணக்கம். நம்ம தினமணி செய்தித்தாளில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் அதை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே பட்ஜெட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் அப்படிங்கிறது சமீப காலங்களில் தாக்கல் செய்யப்படுது. இதற்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா நமக்கு பிப்ரவரி மிடில்லாம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு இந்த பட்ஜெட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா முன்னாடி பிரிட்டிஷ் காலத்தின் அந்த காலனிய ஆதிக்கத்தின்படி பார்க்குறப்ப நமக்கு 5 மணிக்கு பிப்ரவரி மாதத்தில் 5 மணிக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை அப்படியே மாற்றி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யஸ்வந்த் சின்ஹா அவர்கள் நிதியமைச்சராக இருந்தப்ப அதை காலையில் 11 மணிக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணக்கூடிய நடைமுறையை கொண்டு வந்திருப்பார். அதன் பிறகு நமக்கு மத்திய பட்ஜெட், ரயில்வே பட்ஜெட் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டு இருந்தாங்க. 2017 அருண்ஜேட்லி அவர்கள் அதை ரெண்டையும் ஒன்னாக்கி ஒரே பட்ஜெட்டாக கொண்டு வர ஆரம்பிச்சிருப்பார். சரிங்களா? இதன் பிறகு பார்த்தோம்னா 2019ஆம் ஆண்டு வரைக்கும் நமக்கு சூட்கேஸ்ல தான் இந்த பட்ஜெட்டை கொண்டு வந்து தாக்கல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை மாற்றின நடைமுறை, அந்த ஒரு நடைமுறை காலனிய ஆதிக்கத்தை பிரதிபலிக்கிற வகையில் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரெட் கலர் பேக்ல, ஓகேங்களா, அந்த பேக்ல கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள். 2021 வரைக்கும் பார்த்தோம்னா காகித அந்த டாக்குமெண்ட்ஸ், பிசிக்கல் டாக்குமெண்ட்ஸ் வச்சு தான் பட்ஜெட்டை ரீட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதன் பிறகு இந்த பேப்பர்லெஸ் பட்ஜெட் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. டேப்லெட்டில் பட்ஜெட்டை ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் அப்படிங்கிறது நம்ம பட்ஜெட்டோடைய எவல்யூஷன் அப்படிங்கிறதுல ஜஸ்ட் சில விஷயங்களை தான் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்யக்கூடிய 8வது பட்ஜெட். ஓகேங்களா? தொடர்ச்சியாக 8 முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிகமான பட்ஜெட்டும் இவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க. இவங்களை விட யாராவது அதிகமாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா 8 முறை தாக்கல் பண்ண ஆள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரணாப் முகர்ஜி அவர்கள் பண்ணியிருக்கார். 9 முறை தாக்கல் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிதம்பரம் அவர்கள் பண்ணியிருக்காங்க. 10 முறை தாக்கல் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மொராஜி தேசாய் அவர்கள் பண்ணியிருக்காங்க. சரியா? மொராஜி தேசாய் 10 முறை, சிதம்பரம் 9 முறை, பிரணாப் முகர்ஜி 8 முறை, நிர்மலா சீதாராமன் அவர்களும் 8 முறை. இதுல நிர்மலா சீதாராமன் அவர்கள் மட்டும்தான் தொடர்ச்சியா 8 முறை பண்ணியிருக்காங்க. மற்றவங்களாம் அடுத்தடுத்த இடையில 5 வருஷம் கேப் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கு. சரிங்களா? இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான சிறப்பான அம்சம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய பொருளாதாரத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான குறியீடுகள் எல்லாமே ஒரு வீழ்ச்சியை நோக்கியே போயிட்டு இருந்துச்சு. பணவீக்கம் அப்படிங்கிறது அதிகமாச்சு, சில்லறை பணவீக்கம் அப்படிங்கிறது அதிகமாச்சு, நம்மளுடைய கன்சம்ஷன் அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிச்சது, நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது 7%, 8% இருந்து 6.4% குறைந்து இருந்துச்சு. பொருளாதார ஆய்வறிக்கையும் நமக்கு அதை தான் சொன்னிச்சு. இந்தியாவில் எக்கனாமி ஒரு டவுன்வர்ட் பாத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இதற்கெல்லாம் முக்கிய காரணமாக அறியப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அர்பன் கன்சம்ஷன் டிமாண்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதாவது மக்களுடைய நுகர்வு, குறிப்பா நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்களின் நுகர்வு அப்படிங்கிறது கம்மியானது தான் இதுக்கு முக்கியமான காரணம். மக்களின் நுகர்வு கம்மியாகிறப்ப மக்கள் வாங்கக்கூடிய பொருட்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது கம்மியாகுது. பொருட்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது கம்மியாகிறப்ப அந்த அந்த பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த உற்பத்தி அப்படிங்கிறதும் கம்மியாகுது. உற்பத்தி கம்மியாகிறதுனால நாட்டினுடைய மொத்த பொருளாதாரம் அப்படிங்கிறதுமே நமக்கு கம்மியாகுது. ஸோ ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன் கம்மியாச்சுன்னா ப்ரொடக்ஷன் கம்மியாகும், ப்ரொடக்ஷன் கம்மியாச்சுன்னா ஓவரால் எக்கனாமிக் அவுட்புட் அப்படிங்கிறதுமே கம்மியாகும். அப்போ இதை மனசில் வச்சுட்டு மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் கையில் பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. மக்கள் கையில் பணத்தை கொடுக்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா மக்கள் போய் வெளியே செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணுறப்ப கன்சம்ஷன் அதிகமாகிறப்ப ப்ரொடக்ஷனும் அதிகமாகும், எக்கனாமியும் நல்லா வளர ஆரம்பிக்கும். இதுதான் அரசாங்கத்தினுடைய ஒரு கொள்கையாக இருந்துச்சு. அதை மனசில் வச்சுட்டு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரிக்கு விலக்கு அளித்திருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் யாரும் வருமான வரி அப்படிங்கிறது கட்ட தேவையில்லை. ஓகேங்களா? அதில் ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இருந்தாலும் ஜென்ரலாக பார்த்தோம்னா 12 லட்சம் ஆண்டு வருமானமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வருமான வரி அப்படிங்கிறது கட்ட தேவையில்லை. இப்போ இதன் மூலயமா என்ன ஆகுது? மக்கள் கையில் அதிகமான பணம் புழக்கத்துக்கு வர ஆரம்பிக்குது. மக்கள் கையில் அதிகமான பணம் புழக்கத்துக்கு வரனால என்ன ஆகுதுன்னா மக்கள் அதிகமாக போய் செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க. செலவு பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா எக்கனாமி தானாகவே ரீபூட் ஆக ஆரம்பிக்கும். ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறனால நமக்கு எக்கனாமிக் அவுட்புட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இது அரசாங்கத்தினுடைய ஒரு கொள்கையாக இருந்திருக்கு இந்த பட்ஜெட்டில் இவங்க சொல்லி இருக்கிறத பொறுத்து பார்க்குறப்ப. ஸோ அப்போ 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் இப்போ வருமான வரி அப்படிங்கிறது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதற்கு முன்னாடி போன வருஷம் வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆண்டுக்கு 12 லட்சம் ரூபாய் உங்களுடைய ஆண்டு வருமானம் இருந்துச்சுன்னா ஏறக்குறைய நீங்கள் ஒரு 80,000 ரூபாய் வருமான வரியாக அரசாங்கத்துக்கு கொடுப்பீங்க. ஓகேங்களா? ஆனால் இப்போ இதுக்கப்புறமா பார்த்தோம்னா 12 லட்சம் உங்களுடைய ஆண்டு வருமானமாக இருந்துச்சு அப்படிங்கிறப்ப நீங்கள் பெரிய அளவில் வருமான வரி அப்படிங்கிறது கொடுக்க தேவையில்லை. 12 லட்சத்துக்கு மேலே உங்களுடைய வருமானம் இருக்குது அப்படின்னா அதுக்கு உங்களுடைய வருமானத்தை எப்படி டாக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இன்கேஸ்
ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு 12 லட்சத்துக்கு மேலே இருக்கிறப்ப உங்களுடைய முதல் 4 லட்சத்துக்கு வரி கிடையாது. 4லேருந்து 8 லட்சத்துக்கு 5%, 8லேருந்து 12னா 10%, 12லேருந்து 16 அப்படின்னா 15%, 16லேருந்து 20னா 20% அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. 5% இன்க்ரீஸ் ஆகுது. இது 12 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறவங்களுக்கு அவங்களோட அந்த சம்பளத்தை இந்த மாதிரி பிரித்து ஸ்ப்ளிட் பண்ணி அதில் டேக்ஸ் பண்ணுவாங்க. சரியா? இதுவே நீங்கள் 12 லட்சத்துக்கு உட்பட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வருமான வரி அப்படிங்கிறது கிடையாது. அதுதான் நேற்று சிறப்பான ஒரு செய்தியாக நேற்று வெளியிட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்திய பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் வேற என்ன சில முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பட்ஜெட்ல 4 இன்ஜின்கள் பொருளாதாரத்தை இயக்கக்கூடிய ஒரு 4 இன்ஜின்களை வந்து நிதியமைச்சர் சொல்லியிருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வேளாண்மை, அந்த எம்எஸ்எம்இ செக்டார், அக்ரிகல்ச்சர் செக்டார், அடுத்தது நமக்கு முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட், அண்ட் தென் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏற்றுமதி, ஓகேங்களா, எக்ஸ்போர்ட் செக்டார். இதை தான் 4 இன்ஜின்களாக அறிவித்திருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா மற்றபடி முக்கியமான திட்டங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் நம்ம பார்ப்போம். எல்லாத்தையுமே பார்க்கணுன்ற அவசியமும் கிடையாது. என்ன நமக்கு பரீட்சைக்கு என்னெல்லாம் தேவையோ அதை பார்ப்போம். சரிங்களா? ஸோ விவசாயத்துறையை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் செக்டார், ஒவ்வொரு 4 செக்டாருக்குமே 4 செக்டாருக்குமே ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வேளாண்மையை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப நமக்கு 2 முக்கியமான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. 2-3 முக்கியமான திட்டங்கள். ஃபர்ஸ்ட் பிரதான் மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா அப்படிங்கிற திட்டம். இந்த பிரதான் மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா அப்படிங்கிற திட்டம் பார்த்தோம்னா நமக்கு 100 மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரு திட்டமாக இருக்கு. இந்த 100 மாவட்டங்கள்லையும் பார்த்தோம்னா எங்கெல்லாம் உற்பத்தி திறன் கம்மியா இருக்கோ, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல எங்கெல்லாம் உற்பத்தி திறன் கம்மியா இருக்கோ அதுல 100 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அங்க இந்த திட்டம் அறிமுகப்படுத்த போறாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா துவரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு, மசூர் அப்படின்னு சொல்லுவாங்க, மசூர் பருப்பு, இவங்களை எல்லாம் கவனம் செலுத்தி பருப்பு வகைகளில் தற்சார்புக்கான இயக்கம் ஆத்ம நிர்பார் பல்சஸ் மிஷன் அப்படிங்கிற திட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வர போறாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிக் தொழிலாளர்களை வந்து நமக்கு இந்த பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்துக்கு கீழே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயத்திலே கிசான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த கிசான் கிரெடிட் கார்டை பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த விவசாயிகளுக்கு கடன் வழங்கக்கூடிய வரம்பு அப்படிங்கிறத 3 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தி இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வளர்ச்சி மையங்களாக நகரங்கள் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே 1 கோடி ரூபாய் 1 லட்சம் கோடியில நகர்ப்புற சவால் நிதியம் அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கு. காப்பீடுகள் இன்சூரன்ஸ் செக்டார் அதுல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது 74% இருந்துச்சு. இப்போ 100% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா பல்வேறு சட்டங்கள்ல இருக்கக்கூடிய 100க்கும் அதிகமான பிரிவுகளை குற்றமற்றதாக மாற்றுவதற்காக மக்கள் விசுவாச மசோதா அப்படிங்கிறத அறிமுகம் செய்ய போறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதை விரிவா அந்த மசோதாவில் தான் நமக்கு அதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். சரிங்களா? ஸோ மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 50 லட்சம் கோடி மதிப்பிலான பட்ஜெட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டினுடைய மதிப்பு அப்படிங்கிறது பார்த்தோம்னா 50 லட்சம் கோடியாக இருக்கு. போன பட்ஜெட்டோடைய மதிப்பிலிருந்து இந்த பட்ஜெட்டோட மதிப்பை பார்க்குறப்ப 7.4% அதிகரித்து இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. மற்றபடி பார்த்தோம்னா பட்ஜெட் சார்ந்து இன்னும் சிறப்பான இன்னும் 2-3 செய்திகள் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு திருக்குறளை வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன திருக்குறள் அப்படின்னு பார்த்தோம்னா வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது வானோக்கி வாழும் உலகெல்லாம், நம்ம மலையை நோக்கி தான் இந்த உலகம் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அரசனுடைய அந்த செங்கோலை நோக்கி தான் மக்கள் வாழ்றாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா இந்த இன்கம் டேக்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை ரிலேட் பண்ணி நமக்கு சொல்லியிருப்பாங்க. வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அப்படின்னு சொல்லி. ஸோ மற்றபடி பட்ஜெட் சார்ந்து சிறப்பான செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே 8வது முறையாக பட்ஜெட் தாக்கல் பண்ணதை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த செய்திகளை தான் நம்ம பார்த்துருந்தோம். இதே மாதிரி அதிக நேரம் பட்ஜெட்டை வாசித்ததும் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். 2 மணி நேரம் 40 நிமிஷம் பட்ஜெட்டை வந்து வாசிச்சிருப்பாங்க. இது 2020ஆம் ஆண்டில். குறைந்த நேரம் பட்ஜெட்டை வாசித்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா 1977 நமக்கு அப்போதைய நிதியமைச்சர் ஹிருபாய் முல்ஜிபாய் அவர்கள் வந்து 800 வார்த்தையை கொண்ட ஒரு வெறும் 800 வேர்ட்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருப்பார். சரிங்களா? அடுத்தது நம்ம இந்த ரெட் கலர் பேக்ல கொண்டு வராங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த பேக்கை தான் இதை தான் சொல்றாங்க. ஓகேங்களா? இதனுடைய பேர் என்ன பார்த்தோம்னா பாகி கட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ரெட் கலர் பேக்குக்கு பேரு பாகி கட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் 4 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட்,
ஓகேங்களா? அதில தான் இந்த இன்சூரன்ஸ் செக்டார்ல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் 100% கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எக்ஸ்போர்ட்ட ப்ரமோட் பண்றதுக்காக எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் மிஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது எம்எஸ்எம்இ செக்டாருக்கு நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. வேளாண்மை துறையில தன் தானிய கிருஷி யோஜனா அப்படிங்கிற திட்டம் கிசான் கிரெடிட் கார்டுல பார்த்தோம்னா 3 லட்சத்திலிருந்து 5 லட்சமா இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இருக்கிறதா மத்த இந்த இன்கம் டாக்ஸ் விஷயங்கள் எல்லாமே. சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கருணை மரணத்தை அனுமதிக்க கர்நாடக அரசு முடிவு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இந்தியாவுல கருணை மரணம் அப்படிங்கிறத அனுமதிக்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா, 2018ல அருணா சென்பாக் அப்படிங்கிற வழக்குல உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. எப்படி ஒரு நபருக்கு வந்து வாழக்கூடிய உரிமை இருக்கோ, அதே மாரி டிக்னிஃபைடு டெத் அப்படிங்கிறதும் இந்தியாவுல இருக்கு. ஒரு ஒரு கௌரவமான இறப்பு அப்படிங்கிறதும் இருக்க தான் செய்யுது. ஆர்டிகல் 21க்கு கீழ அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. 2018ல அருணா சென்பாக் அப்படிங்கிற வழக்குக்கு கீழ பாசிவ் யுத்தனேஷியா கருணை கொலை அப்படிங்கிறத பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில கருணை மரணத்தை அனுமதிக்கிறதுக்கு கர்நாடக அரசாங்கம் முடிவெடுத்திருக்காங்க. இந்த கண்ணியத்துடன் கூடிய கருணை மரணம் அப்படிங்கிறத நோயாளிகளுக்கு வழங்க போறாங்க. யாருக்கெல்லாம் இதை வழங்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒருத்தர் மூளைச்சாவு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கருணை கொலை அப்படிங்கிறத பண்ணலாம். அதற்கான விதிமுறைகள் என்ன ஏது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அவங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கேட்கணும். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இப்போ நான் உயிரோட இருக்கேன். நான் வந்து உயிரோட இருக்கப்பயே நல்ல மென்டல் ஸ்டேட்ல இருக்கப்பயே, நான் வந்து ஒரு கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டேன்னா, என்ன கருணை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உயிரோட இருக்கப்பயே ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கன்சென்ட் குடுத்துட்டேன் அப்படின்னா, நான் இன்கேஸ் கோமா ஸ்டேஜ்க்கு போறப்ப, என்ன கருணை கொலை பண்றதுக்கான அதிகாரம் அப்படிங்கிறது என்னோட கூட இருக்கவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாரியான விஷயங்கள், நடைமுறைகள பத்தி தான் இங்க குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் யார் இத கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, கர்நாடக அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ மத்தபடி இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.